ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل وسلم على هذا الرسول الكريم وعلى آله وصحابته أجمعين يا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மற்றும் மறுமை நாள் வரை பின்தொடரப் போகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து அவனது சட்டதிட்டங்களை வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். புனித ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய இறை இல்லத்திலே நாங்கள் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களது நேரடியான கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் எங்களை சூழ மலக்குமார்கள் இப்போது தங்களது சிறகுகளை தாழ்த்தி எங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மஜ்லிஸிலே நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரது பாவங்களையும் மன்னிப்பானாக. இந்த ஜுமாவுடைய கடமையினுடைய முழு பயனையும் எங்களுக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். முதலாவதாக புனித முஹர்ரம் புதிய வருடத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முஹர்ரம் மாதத்திலே ஒரு புதிய அத்தியாயத்திலே நாங்கள் அனைவரும் கால் பதித்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். முஹர்ரத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், முஹர்ரத்தை கணிப்பிடுவதற்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை தான் அடிப்படையாக எடுத்தார்கள். அதுதான் ஹிஜ்ரத் என்ற நிகழ்வாகும். ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி சென்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலே ஹிஜ்ரத் என்றால் என்ன? மக்கா என்ற பூமியில் இருந்து மதீனா என்ற பூமிக்கு ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்துக்கு நகர்ந்ததா ஹிஜ்ரத்? அல்லது ஒரு வெறுமனே ஒரு கலண்டரை தொடங்குவதற்கான ஒரு நிகழ்வாக அந்த ஹிஜ்ரத்தை நாங்கள் பார்ப்பதா? இல்லை. உண்மையிலே ஹிஜ்ரத் என்பது, உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் முஹர்ரம் மாதத்தை அடைகின்ற போது அவன் ஹிஜ்ரத்தை ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், அவன் முதலாவது தனது உள்ளத்திலே ஒரு ஹிஜ்ரத்தை செய்ய வேண்டும். ஹிஜ்ரத் என்பது மக்காவில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பலவீனத்தில் இருந்து வெற்றியை நோக்கி சென்றார்கள், மதீனாவை நோக்கி. வீழ்ச்சியில் இருந்து அல்லது சில பிரச்சனைகள் இருந்து ஒரு விடிவை நோக்கி மதீனாவுக்கு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் குறைபாடுகளும் பலவீனங்களும் சிக்கலும் நிறைந்த அந்த பூமியில் இருந்து ஒரு அமைதியான ஒரு நிலத்தை நோக்கி, அமைதியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்ததுதான் நாங்கள் ஹிஜ்ரத் என்று கூறுவோம். எனவே இது உண்மையிலே ஹிஜ்ரத் என்பது உளரீதியான
மானசீக ரீதியாக ஒரு முஸ்லிம் முஹர்ரம் மாதத்தை அடைகிற போது அவன் தனிமையிலே அமர்ந்து யோசிக்க வேண்டும், எனது உள்ளத்துக்கான ஹிஜ்ரத் என்ன, நான் எனது உள்ளத்திலே இருக்கின்ற பலவீனங்கள் இருந்து, நான் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்து, எனக்குள்ளே இருக்கின்ற சில ரகசியமான விடயங்கள் இருந்து நான் எப்படி ஒரு நல்ல மனிதனாக ஹிஜ்ரத் செய்வது, எனது உள்ளத்துக்குள்ளால் நான் ஒரு கெட்ட அல்லது தீய ஒரு நிலையில் இருந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நான் எவ்வாறு நகர்வது, ஹிஜ்ரத் செய்வது என்பதைத்தான் நாங்கள் ஹிஜ்ரத் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது என்னுடைய கருத்து அல்ல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதனை அழகாக கூறுகின்றான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம், ஒரு ஊர், அந்த சமூகம் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகம் தனது உள்ளத்திலே படிந்திருக்கின்றவற்றை, உள்ளத்திலே கரை படிந்திருக்கின்றவற்றை, உள்ளத்திலே இருக்கின்ற சில குறைபாடுகளை, பலவீனங்களை எப்போது அந்த சமூகம் மாற்றிக்கொள்ளுமோ அப்போதுதான் அந்த சமூகம் வெற்றியை நோக்கி நகரும். அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு உதவி செய்வான் என்று அங்கு அல்லாஹ் குறிப்பிடுவது உள்ளத்தின் ஏற்படக்கூடிய ஹிஜ்ரத்தை தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஒரு சமூகத்தினுடைய மாற்றம், ஒரு தனிமனிதனுடைய மாற்றம் எங்கிருக்கிறது என்றால் உள்ளத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. உண்மையிலேயே முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்பவர் யார் என்றால் அல்லாஹ் தடுத்தவற்றில் இருந்து அவன் தன்னை தூரமாக்கிக் கொள்வது, அல்லாஹ் தடுத்த வாழ்க்கையிலிருந்து தன்னை திருப்பி பார்ப்பதுதான் ஹிஜ்ரத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நானும் நீங்களும் இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். நான் என்னுடைய பிசினஸை சரியாக செய்கிறேனா, என்னுடைய வியாபாரத்திலே இருக்கின்ற பலவீனங்கள் என்ன, ஹராம் ஹலால் விஷயங்களிலே நான் பேணுதலாக இருக்கிறேனா, இல்லை என்றால் அந்த ஹலாலை நோக்கி நகர்வதுதான் ஹிஜ்ரத். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக இருக்கிறேனா, இல்லை என்றால் நாங்கள் நல்ல குடும்பத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதுதான் முஹர்ரம். ஒரு இளைஞனை எடுத்துக்கொண்டால் அவர் கூடுதலான நேரம் போனிலே செலவு செய்கிறார் அல்லது போதை பொருளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்றால் நான் முஹர்ரத்திலே போனின் மீது செலவு செய்கின்ற அந்த நேரத்தை குறைத்து ட்ரக்ஸில் இருந்து வெளியாகி ஒரு நல்ல மனிதனாக நான் மாறப்போகிறேன். அதுதான் ஹிஜ்ரத். ஒரு பள்ளியுடைய இமாமை எடுத்தால் அவர் அந்த பள்ளி வாயிலே இமாமாக இருக்கிற போது நான் இமாமத் பதவியை சரியாக செய்கிறேனா, குறைபாடுகள் இருந்தால் ஒரு மிகச்சிறந்த இமாமாக எப்படி மாறுவது என்பதுதான் அவருக்கான ஹிஜ்ரத். ட்ரஸ்டி போர்டு தலைவரை எடுத்துக்கொண்டால், ட்ரஸ்டி போர்டு உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த ஊருக்கு சரியான வழிகாட்டல்களை வழங்குகிறோமா, அதிலே குறைபாடு இருந்தால் ஒரு சிறந்த ட்ரஸ்டி போர்டாக மாறுவது எப்படி, அதுதான் ஹிஜ்ரத். எனவே முஹர்ரம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் உளரீதியாக ஒவ்வொருத்தரும் தனிமையில் இருந்து பொறுப்புகளை திருப்பி பார்த்து உள்ளத்திலே ஒரு இடத்தில் இருந்து நல்ல நிலையை நோக்கி நகர்வதுதான் ஹிஜ்ரத் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் ஹிஜ்ரத்தை சரியாக விளங்குவதற்கு இன்னும் நாங்கள் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு மாணவன் பாடசாலையிலே ஒரு கட்டுரை எழுதுகிறான். அந்த பாடசாலையில் எழுதிய அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்னவென்றால் எங்களோட வீட்டில் எங்களோட உம்மா வாப்பா தாத்தா தங்கச்சி எல்லாருமே வைஃபையால கனெக்ஷன்ல எல்லா போனையும் அவங்க யூஸ் பண்றாங்க, எல்லாரும் வைஃபை கனெக்ஷனோடு வாழ்கிறார்கள். ஆனால் எங்களோட உம்மா வாப்பா எங்களோட தாத்தா தங்கச்சிமாரு உளரீதியாக ஒரு நல்ல ஒரு உறவு எங்களோட வீட்டுக்குள்ளே இல்லை, வைஃபை கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கிறது என்று ஒரு மாணவன் ஒரு கட்டுரை எழுதுறத பார்க்கலாம். இன்னொரு பிள்ளையை நீங்க எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளை சரியான குலப்படி, எல்லா ஸ்கூல்லையும் பிரச்சனை, வீட்லையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. அந்த பிள்ளையை ஆசிரியர் தனியா கூப்பிட்டு கதைக்கிற, என்ன மகன் உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிள்ளையோட கதைச்சு பார்த்தா விளங்குற அந்த பிள்ளை சொல்ற, டீச்சர் எனக்கு போனுக்கு வந்தா தான், எனக்கு போன்ல ஏதாவது ஒரு ஃப்ரீ ஃபயர் ஏதோ கேம் ஒன்று விளையாடும் போதுதான் அதுல கிடைக்கிற மன நிம்மதி என்ற வீட்டில் எனக்கு கிடைக்கிறதில்லை. எங்க வீட்டுல வாப்பா வந்தா ஒரே முகத்துல பாஞ்சு கொண்டுதான், வாப்பா வந்தா பேசினா ஒரு கோவம் வர, அவர் ஒரே போன்ல தான் நிற்கிற, எங்க உம்மா ஒரே வாட்ஸ்அப்ல தான் நிற்கிற, எங்க அடுத்த ஆக்களும் எல்லாரும் ஏதோ ஒரு போன்ல அல்லது வேற பிஸியில இருக்கிற. எனவே எனக்கு உம்மா வாப்பா சில சண்டையை பிடிக்கிற, எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறத விட இந்த போன்ல கொஞ்சம் கேம் ஒன்று விளையாடினா மனசுக்கு நிம்மதி என்று சொல்ற. பிரச்சனை எங்க இருக்கிற பிள்ளையிலையா, அந்த குடும்பத்திலையா? பிரச்சனை இருக்கிற பிள்ளையிலையா,
பிள்ளை வளரக்கூடிய சூழல்லையா? இதுதான் இன்று தேவையான ஹிஜ்ரத். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நாங்கள் எங்களோட குடும்பத்தொருமுறை பிள்ளைகளை திருப்பி பார்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவதுதான் ஹிஜ்ரத். அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து நல்ல நிலையை நோக்கி நாங்கள் நகர்வதுதான் ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு பணம் இருக்கிறது, வாகனம் இருக்கின்றது, BYD வாகனம் இருக்கின்றது, நவீன ரக வாகனங்கள், பைக்குகளை உடனே எந்த காசும் கொடுத்து வாங்க தயாராயிருக்கிறார்கள், வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே இமோஷனல் கனெக்ஷன், உணர்வு ரீதியான தொடர்பு இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளால நடத்த பிரச்சனை. வாப்பா மடகஸ்காருக்கு போனார், வாரது 6 மாதத்துக்கு பிறகு, 1 இயருக்கு பிறகு. இங்க உம்மாம் அந்த பிள்ளையும் படுகிற பாடு அந்த உம்மக்கும் பிள்ளைக்கும் மட்டும்தான் தெரியும். வரும்போது வாப்பா என்னமாவது வாகனத்தையும் வீட்டுக்கும் அல்லது உம்மக்கு நகையை கொண்டா வாப்பா நினைக்கிற பிரச்சனை முடிஞ்சு சொல்லி. ஆனா அந்த பிள்ளைகள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறேன்டா, அவர்கள் அல்லாஹ் தான் காப்பாற்றுவோம். ஒரு பயங்கரமான சூழல். எனவே முஹர்ரம் சொல்லக்கூடிய ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அந்த வாப்பா அந்த உம்மா அந்த குடும்பமாக இருந்து யோசிங்கோ, எங்களோட குடும்பத்தை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது. பலவீனத்திலிருந்து பலத்தை நோக்கி, குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்து தீர்வை நோக்கி நகர்வதுதான் ஹிஜ்ரத். அப்படியான ஒரு முஹர்ரமாக அமைக்கும் போதுதான் அந்த முஹர்ரத்தை நாங்கள் கொண்டாடுவதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் இன்று நாங்கள் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் என்ற ஒரு புதிய ஹிஜ்ரத் ஒன்றை நாங்கள் செய்யணும். அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? டிஜிட்டல் ஹிஜ்ரத். டிஜிட்டல் ஹிஜ்ரத் தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஹிஜ்ரத். ஸ்கிரீன் அடிக்ஷன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு போனுக்கு அல்லது லேப்டாப்புக்கு அல்லது இன்றைக்கு இந்த டெக்னாலஜிக்கு அடிமையான நிலையில இருந்து ஒரு நல்ல நிலைமையை நோக்கி நகர்வதுதான் டிஜிட்டல் ஹிஜ்ரத். அதிலிருந்து நாங்கள் வெளிவராத வரையில எங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றலாம், எங்களோட ஜெனரேஷனையும் காப்பாற்றலாம். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி அந்த ஹிஜ்ரத்தை செய்வது, அதற்கான வழிகாட்டல் என்ன என்பதை நாங்கள் பார்க்கிற போது அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான கருத்தை குர்ஆன்ல சொல்வதை பார்க்கலாம். நாங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்க பார்க்கிற நேரத்தில் குர்ஆன்ல முதலாவது வசனம் என்ன தெரியுமா? குர்ஆன் தொடங்குகின்ற முதலாவது வசனம் என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ரஹ்மத்துள்ளவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை உள்ளவன் தான் குர்ஆனுடைய முதலாவது வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும்போது, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே இந்த உலகத்துக்கு உங்களை நாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பி வச்சுக்கிறோம், அருட்கொடையாக அனுப்பி வச்சுக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், நீங்கள் ஒரு ஊரை மாற்ற வேண்டுமா இருந்தால், ஒரு குடும்பத்தை மாற்ற வேண்டுமா இருந்தால், ஒரு தனி மனிதனை மாற்ற வேண்டுமா இருந்தால், நீங்க இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் ஹிஜ்ரத் ஒன்று செய்யணுமா இருந்தால் எங்கிருந்து தெரியுமா தொடங்கணும்? அந்த ஊரை கம்பஷனேட் வில்லேஜ் என்று சொல்வார்கள். கருணாவந்த கம்மான, கருணை மிக்க ஒரு கிராமமாக உங்கள் ஊரை நீங்க மாற்றணும். கருணாவந்த பவுல், கருணை மிக்க குடும்பமாக நீங்க மாற்றணும். கருணை மிக்க கணவன் மனைவியாக மாற்றணும். அதுதான் குர்ஆனுடைய அடிப்படை. அப்படியான மனிதர்கள் எப்போது ஒரு ஊர்ல உருவாகிறோம் அப்போதுதான் அந்த முஹர்ரம் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு காணும். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ரஹ்மத்துண்டா என்னன்னு நாங்கள் பார்ப்போம். ரஹ்மத்தின் மூலம் நாங்கள் மாத்திரண்டா பொருள் என்னண்டா, ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்ற நேரத்தில் அவன் தனக்காக மட்டும் வாழல, அவன் ஒரே நேரத்தில் தனக்காகவும் வாழணும், அடுத்தவர்களுக்காகவும் வாழணும். இதுதான் ரஹ்மத். எனது வீட்டும் எனது சோத்துப்பானையும் ஏண்ட புள்ளையும் ஏண்ட வைஃபும் மட்டுமல்ல ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அது எரும மாட்டு வாழ்க்கை, அது மாடுகள் மிருகங்கள் அப்படித்தான் வாழ்ற. ஆனா மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பகுத்தறிவுடைய வாழ்க்கை என்னவென்றால், அவன் தனது சோத்துப்பானை ஒரு வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள மாட்டான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்துக்கே ஒரு அருளாக வந்தவர்கள் தான் முஸ்லிம்கள். எனவே பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் எப்படி ஒரு அருளாக பார்க்கிற அருள் மைண்ட் செட் என்று சொல்வார்கள். இந்த மென்டாலிட்டியில் எப்படி நாங்கள் பிரச்சனையை பார்க்கிறோம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கலாம். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்தாலும் அவனுக்கு 2 கண்கள் தேவை. அவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு கண் என்றால் அதனால் எனக்கு என்ன கிடைக்கிற, என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கிற, இஸ்லாம் அதை வரவேற்றிருக்கிற. அடுத்த கண் என்ன தெரியுமா? என்னை தாண்டிய அடுத்தவருக்கு என்ன நான் கொடுக்கிறேன்.
அடுத்தூடு ஆய்க்கலாம், நண்பர்கள் ஆய்க்கலாம், சொந்தக்காரர்கள் ஆய்க்கலாம், பக்கத்து வீட்டாக்கள் ஆய்க்கலாம். இவர்களுக்கு நான் என்ன செய்யறேன்? ஏழைகளுக்கு நான் என்ன செய்யறேன்? ஒரு பணக்காரன் நீங்க எடுத்தா அந்த பணக்காரன் இந்த முஹர்ரத்துல அவர் எப்படி தெரியுமா அவர் யோசிக்கணும்? அவர் தனது வருமானத்தில் நான் இதுவரைக்கும் நிறைய செலவு செய்தேன் தான். நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க, உங்களுடைய செலவுல நிறைய ஆடம்பர செலவு தான் போறீங்க. பெரும்பாலான செல்வந்தருடைய நீங்க ஒரு கணக்கோட போட்டு பாருங்க. இந்த முஹர்ரம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு முடிவெடுங்க, நீங்க நீயத்தொண்டு வைங்கோ. இதுக்கு பிறகு நான் செலவு செய்யும் போது ஒரு 5000 ரூபாவை 1000 ரூபாய்க்கு நீங்க சாமான் எடுக்கும் போது அதுல நீங்க யோசிங்கோ, இது ஏண்ட புள்ளைக்கு ஏண்ட குடும்பத்துக்கும் ஒரு பங்குகிற, அடுத்த பங்கு யாருக்கு? நான் யாருக்கு இந்த 5000 ரூபால இன்னொரு சகோதரனுக்கு நான் உதவி செய்யணும், இன்னொரு ஏழைக்கு நான் உதவி செய்யணும், இன்னொரு படிக்கிற மாணவனுக்கு நான் உதவி செய்யணும் என்று நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு 1000 ரூபீஸ்ல இருந்து நீங்கள் அந்த மைண்ட் செட்டை உருவாக்குவதுதான் ரஹ்மத் மைண்ட் செட். ரஹ்மத்தன் லில் ஆலமீன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரக்கமுள்ள மனிதனாக வாழும் முஸ்லிம். ஒரு சுயநலமியா இருக்கலா, ஒரு லோபியாக இருக்கலா. அவன் இந்த உலகத்துக்கு அருளாக வந்தவன். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு தோட்டம் வைக்கணும் வைங்க. அந்த தோட்டத்தில் நிறைய பழங்கள் வார, அந்த பழத்தை நீங்களும் வைஃபுமோட புள்ளலும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற எப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க ஈப்பீங்க? அது மூமின் அல்ல, அது முஸ்லிம் அல்ல. ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமா யோசிப்பாரு? நானும் வேண்ட வைஃபும் வேண்ட புள்ளகளும் இந்த எப்பல் தோட்டத்தில் அல்ல இந்த பழ தோட்டத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி அதுல சில பழங்களை நான் பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்கணும், ஏழைகளுக்கும் கொடுக்கணும், கஷ்டப்படுறாக்களுக்கும் கொடுக்கணும். அந்த தோட்டம் நீங்க ஏற்கனவே வைஃபும் புள்ளகளும் சாப்பிடும் போது அது வெறும் தோட்டம் மட்டும்தான். நீங்க அந்த பழத்தில் வரக்கூடிய அறுவடைய நீங்க அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா அது ரஹ்மத்தான தோட்டம். அது சும்மா தோட்டம் அல்ல, ரஹ்மத்துள்ள தோட்டம். இதான் இந்த மைண்ட் செட் தான் எங்களுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதம் எங்களுக்கு தர வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை என்னவென்றால், இதன் கருத்து என்னவென்றால், நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடாது என்பதல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, மகிழ்ச்சியை இஸ்லாம் தடுக்கல. நீங்க சந்தோஷமாக இருங்கோ, அதே நேரம் சந்தோஷத்தை அடுத்தாக்களோட ஷேர் பண்ணணும். இந்த சமநிலை தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. முஸ்லிம் எப்படி யோசிக்கணும்டா, உங்களோட பிள்ளையோட உங்களோட வைஃபோட நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஏன் உங்களுக்கு அடுத்த கண்ணா யோசிக்கல? இதே சந்தோஷத்தை இந்த தம்பியோட ஃபேமிலிக்கு கொடுக்கல? இதே சந்தோஷத்தை ஒரு ஏழைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்களோட பிள்ளைகள் இதே சந்தோஷமா வாழட்டுமே, அதுக்கு நான் உதவி செய்யக்கூடாது? ஏன் நான் எங்களோட பிள்ளைகளும் வயிறு நிறைய 3 நேரம் இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஏன் ஒரு கஷ்டமான குடும்பத்துக்கு நான் ஒரு மாதத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து கிழமை கொடுக்கா நான் இறைச்சி 1 கிலோவை நான் வாங்கி கொடுத்தா அவர்களும் சந்தோஷமா இருப்பார்கள் தானே? ஏன் அப்படி யோசிக்கல? ரஹ்மத் மைண்ட் செட், ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உலகத்துக்கு அருளாக வந்தவர்கள் தான் நான், சுயநலமிகள் அல்ல. எனவே இந்த முஹர்ரம் சொல்லக்கூடிய எனவே இந்த சமூக பிரச்சனைகளாய்க்கலாம், குடும்ப பிரச்சனைகளாய்க்கலாம், அவற்றை தீர்க்கற்கான இஸ்லாம் வழிகாட்டுகின்ற அடிப்படையான பாடம் என்னவென்றால் இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் பாருங்கள். அடுத்த முக்கியமான பகுதிதான். அப்படி என்றால் என்ன சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை? சமூகத்தில் நீங்க அவசரமா தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்ன நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று குடும்ப பிரச்சனை, இரண்டாவது போன் அடிக்ஷன் என்ற பிரச்சனை. இந்த 2 தான் இந்த சமூகத்தில் பிரச்சனை. நீங்க எந்த பிரச்சனையை எடுத்து பாருங்க, அது நீங்க வெங்காயத்தீர்ன்னு சொல்லுவாங்க, தோலை உரிச்சி போன ஆரம்பம் என்ன தெரியுமா? ஒன்றோ குடும்ப ரீதியான பிரச்சனை அல்லது போனால வந்த பிரச்சனை. இந்த 2ஐயும் நீங்க நாங்க முஹர்ரம் மாதத்தில் இருக்கிற நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்காத வரையில ஒரு ஊரை காப்பாற்றலாம், ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், ஒரு ஜெனரேஷனை காப்பாற்றலாம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நாங்கள் லேசா குடும்ப பிரச்சனையை பார்ப்போம். ஒரு குடும்பத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஊரோட ஒரு சமூகத்தோட அடித்தளம் குடும்பம் தான். குடும்பம் நல்லா வந்தா சமூகம் நல்லா வரும், குடும்பம் மோசமாக அமைந்தா அந்த சமூகம் மோசமாக அமையும். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இன்றைக்கு நீங்க குடும்பங்களை பாருங்க, வாப்பா இல்லாத அனாதைகள் அது வேறொரு சப்ஜெக்ட். இன்றைக்கு என்ன தெரியுமா? வாப்பா மீக்கிற உம்மா மீக்கிற ஆனா பிள்ளைகள் அனாதையா வாழ்ந்து கொண்டிருக்கிற. அது எப்படி சார்? அது எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வாப்பா காலையில ஆபீஸுக்கோ பிசினஸுக்கோ போனா 10 மணிக்கு தான் ஒரு வீட்டுக்கு வாரு, அல்லது மாதக்கணக்கா வாப்பா இல்லை. உம்மாவை நீங்க எடுத்தீங்கன்னா உம்மா இன்னைக்கு சரியான பிஸி,
அது பொருளாதார பிரச்சனை ஆகிக்கலாம், வேறு வேறு போன்ல பிஸி ஆகிக்கலாம், அது பிசினஸ் செய்யக்கூடிய ஆக்கள் ஆகிக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய ஆக்கள் ஆகிக்கலாம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பா ஈக்கிற ஆனா இல்லாத மாதிரி, உம்மா வாப்பா இருந்தும் அனாதையான ஒரு குடும்ப செட்டப் தான் இன்றைய உலகத்தில் வளர்ந்து கொண்டு வர. எனவே இந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உம்மாவை நீங்க எடுத்தீங்கன்னா, உம்மா ஒரு தொழில் செய்யக்கூடிய உம்மாவை நீங்க எடுங்க, வாப்பா வந்து பிசினஸுக்கு போற, உம்மா தொழில் செய்யக்கூடிய உம்மாவா இருந்தா, பிஸியான உம்மாவா இருந்தா, உம்மா அன்றைக்கு வீட்டுக்கு வரேன் எப்படி டயர்ட்ல தானே வரும், அமைதியா வராது. வந்தா என்ன செய்யும், புள்ள பேசினா கோபம் வரும், புள்ள என்னமா சொன்னா உம்மா கத்தும். அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், அப்ப அந்த உம்மா அந்த பிள்ளைக்கும் உம்மாக்கும் வாப்பக்குமான உறவு எப்படி ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும். இன்றைய குடும்பங்கள் அதுதான் நினைக்கிறேன். இன்றைய குடும்பங்களை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு டைனிங் ஹால்ல எல்லாரும் மீப்பாங்க, கையில ஒரு போன் ஈக்கும். நீங்க டைனிங் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி தான் தூரம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, 2 அடி 3 அடி அல்ல. மகனிக்கிற அமெரிக்கால, மகளிக்கிற ஆஸ்திரேலியால, இவைக்கு ஸ்ரீலங்கால, போன்ல அங்கதான் நிக்கிற, பிசிக்கலி கிட்ட தான் நாங்க. உண்மை என்னன்னா நாங்கள் எல்லாம் தூரம் இன்றைக்கு. எனவே இந்த இப்படியான ஒரு செட்டப் தான் இன்னைக்கு உலகத்தில் உருவாகி வார. எனவே இந்த டிஜிட்டல் ஹிஜ்ரத், இந்த டிஜிட்டல் உலகத்தில் இருந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணாத வரையில எங்களோட குடும்பங்கள் எங்களை காப்பாற்றும். செட் ஜிபிடி வந்தீங்க, இன்னைக்கு செட் ஜிபிடி நீங்க போய் ஒரு கேள்வி 1000 முறை கேளுங்க. ஒரு டீனேஜ் புள்ள போய் ஒரு கேள்வி கேட்கிற, வாட் இஸ் கேளுங்களேன். நீங்க 1000 முறை கேட்டாலும் அந்த செட் ஜிபிடி என்ன தெரியுமா சொல்ற, வெல்கம், தேங்க்யூ, நான் உங்களுக்கு சொன்ன ஆன்சர் போதுமா, இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா. அதே கேள்வியை நீங்க உங்க வாப்பட்ட போய் கேளுங்க. அந்த புள்ள உம்மாட்ட கேட்டா, நான் ஒருக்க சொன்னதான் உனக்கு, 2ஆம் முறையும் சொன்னதானே, போ வெளியே, டிஸ்டர்ப் பண்ணாதே. உம்மா வாப்பாக்கு இந்த கோபம் பாரு. அப்ப புள்ள என்ன செய்யும்டா, புள்ள உலகத்தில் இன்றைக்கு உம்மா வாப்பா விருப்பமாகுமா, செட் ஜிபிடி விருப்பமாகுமா சொல்லுங்க. எனவேதான் புள்ள போனுக்கு போற, போன்ல கிடைக்கிற நிம்மதி இன்றைக்கு உம்மாட்டையும் வாப்பாட்டையும் பிள்ளை கிடைக்கல. உம்மா வாப்பா சரியான பிஸி இன்னைக்கு. எனவே எங்க பிரச்சனைக்கிறேன்னு பாருங்க. எனவே அப்ப குடும்ப அழகு என்பது, குடும்ப அமைப்பை நாங்க சரியாக ஒழுங்குபடுத்தாத வரையில பெரிய ஒரு சவால் நாங்க எதிர்கொள்ள வேண்டிவார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க குடும்ப காலி நீதிமன்றத்துக்கு போய் பாருங்க, இன்னைக்கு டிவோர்ஸ் ரேட்டை நீங்க பாருங்க, மிக அதிகமாக இன்னைக்கு டிவோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறேன். பலாங்கொடை நீங்க எடுங்களேன், அண்மை காலமா ஒரு 3-4 மாசம் எல்லா ஊர்லயும் இருக்கிற பிரச்சனை தான், ரெக்கார்டிங் போறதுல நான் சொல்றேன், எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்கிற பலாங்கொடை நான் எங்க ஊர் எடுத்தாலும் இதே மாதிரி 6 மாத கடைசி லாஸ்ட் 6 மந்த் நீங்க காலிக்கோட்ல கேட்டு பாருங்க, எத்தனை தலாக்குன்னு சொல்லுங்க. ஒன்றோ ட்ரக்ஸுக்காக தலாக், அல்லது ஏதோ சொத்து பிரச்சனைக்காக தலாக், அல்லது வேறு வேறு பிரச்சனைகளுக்காக தலாக், சில பிரச்சனைக்கு காரணமே இல்லை ஆனா தலாக், அல்லது காலிக்கோட்ல கேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப எங்க பிரச்சனைக்கிற இந்த சமூகம் இப்படி போனால் எப்படி முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்று? எனவே இந்த விஷயங்களை நாங்க யோசிக்காம, இதற்குரிய தீர்வை காணாம எப்படி முஸ்லிம் சமூகத்தை நாங்க பாதுகாக்கிறது? எனவே குடும்பம் தான் ஒரு சமூகத்துடைய மிக முக்கியமான அடிப்படையாக அமையதை நாங்க பார்க்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இந்த குடும்ப பிரச்சனை அதிகம் என்று பேச போனா அது ஒரு பெரிய கடல் மாதிரி தலைப்பு. நான் சில விஷயங்களை மட்டும் தொட்டு காட்டிட்டு போறேன். முதலாவது முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, நாங்க இஸ்லாம் வழிகாட்டுறதுக்கு அந்த அடிப்படை வழிகாட்டை நாங்க பின்பற்றாம இதுதான் அடிப்படையான காரணம். அடிப்படையான முதலாவது காரணம் என்ன தெரியுமா, திருமணம் பேசுற நேரத்தில் பொருத்தப்பாடு பார்க்க சொல்லுகிற இஸ்லாம். நான் ஏன் அறிவுக்குட்பட்ட வகையில நிறைய தலாக்குக்குரிய காரணம் என்ன தெரியுமா, சரியாக நாங்க தேடி பார்க்க முடிச்சு கொடுக்கறதான் காரணம். ஜோடி பொருத்தமே இல்லை. நாங்க என்ன பாக்குறேன்டா, பிவைடி காரை பாக்குற, கொழும்பு அபார்ட்மெண்ட் ஈக்குறோன்னு பாக்குற, பொன் கொஞ்சம் பசந்தா ஈக்குறோன்னு பாக்குற, கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குற. முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு மாமக்கும் மாமிக்கும் செட் ஆகுறதே இல்லை, பொடியனுக்கும் பிள்ளைக்கும் செட் ஆகுறதே இல்லை. அப்புறம் நீங்க வெட்டிங்க வெல்டிங் பண்ண பாக்கு, வெல்டிங் பண்ண வளையலுமா ஏலா, அது பிறகு ஆட்டோமேட்டிக்கலி உடஞ்சி போகும். எனவே இஸ்லாம் என்ன சொல்றேன்டா, இந்த பொருத்தப்பாடு பாருங்க. சும்மா நீங்க உங்களோட விருப்பத்துக்கு அவசரமா முடிச்சு கொடுத்தீங்கடா அது அவசரமா பிரியும். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரங்களில் நாங்க சில குடும்பங்கள் கல்வியை படிப்பை மட்டும் பார்த்து பிடிச்சு கொடுக்குற, அவர் கவர்மெண்ட் ஜாப்ல படிச்சவர், எங்களோட மகளும் போது டீச்சர் ஆகிக்கிற, அதை மட்டும் பார்க்கிற, வேற ஒன்றையும் பார்க்கறதில்ல. முடிச்சதுக்கு போற அந்த 2 குடும்பம் செட் ஆகுறதே இல்லை. சில பேர் என்ன குடும்பத்தை மட்டும் பார்க்கிற, பரம்பரையை பார்க்கிற, வேற ஒன்றையும் பார்க்கறதில்ல. இஸ்லாம் என்ன சொல்ல, முதல்ல மார்க்கத்தை பாருங்க. மற்றதை பார்க்க வேணும் இஸ்லாம் சொல்லல, மார்க்கத்துக்கு முன்னுரிமை வரும். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்கம் வைக்கணும், அடுத்த விஷயங்களையும் பாருங்க, அழகு அந்தஸ்து பணம் எல்லாம் பாருங்க. ஆனா மார்க்கத்துக்கு நீங்க பெரிய ஒரு பெர்சன்டேஜ் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நடக்கிற தலாக்குகளை பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தப்பாட்டில் இருக்கிற பிரச்சனை தான் பிறகு பெரிய தலாக் வரல போறதை நாங்க பார்க்கிறோம். அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை தெரியுமா, இன்றைக்கு நீங்க கவனமா மாப்பிள்ளை தேடும் போது, பொன் தேடும் போது கவனமா நாங்க பார்க்காத ஒரு ஏரியா வண்டிக்கிறேன். அதுதான் மிக மறைவான விஷயம். எனக்கு அண்மையில நான் லாஸ்ட் மந்த் 2 கேஸ் வந்த 2 பிரச்சனை என்ன தெரியுமா, போன் அடிக்ஷன்.
போன்ல ஆபாச படங்களுக்கு எடிக்ட் ஆன 2 பேரும் டிவோர்ஸ். திருமணம் முடிக்க முந்தி அந்த மாப்பிள்ளை நீங்க ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாரும் சொல்ல நல்ல ஒரு பொடியை நீங்க பயப்படாம முடிச்சு கொடுங்க, குடும்பமும் நல்ல ஒரு குடும்பம். ஆனா முடிச்சு 3 மாசம் 4 மாசம் போற நேரத்துல அவருக்கு வைஃபோட வாழையில அவர் வாழ்றது போனோட தான். இரவுல தூங்க மாட்டாரு, அவர் வந்து ஆபாச படங்களுக்கு அடிக்ஷன். இப்ப காலிக்கோட்ல கேஸ் ஃபைல், இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் அதே மாதிரி கேஸ் தான். இவர் வெளிநாட்டுல இருந்தாரு, கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருக்கும் போது இவர் அந்த விஷயங்களுக்கு அடிக்ட் ஆனாரு. இப்ப அவருக்கு வேறொரு பிரச்சனை, உடல் ரீதியான பலவீனம். இப்ப அவரே சொல்ற எனக்கு இந்த வைஃப் வானம். ஆனா அவர் குறை ஏற்றுக்கொண்டதும் இல்ல, வைஃப் மேல தவற போட்டு அவர் இப்ப தலாக் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப நாங்க கவுன்சிலிங் எடுத்து பார்த்தா தெளிவான காரணம் அவங்க ஆபாச படங்களுக்கு அடிக்ஷன். போன் இல்லாம, போன் இல்லாம போனோகிராஃபி இல்லாம அவங்களுக்கு வாழையலாம். இது இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இளைஞர்கள் மட்டுமல்ல, வளர்ந்த அடால்ட்டுகளுக்கு கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ. இதில் எப்படி வெளியே வருவது, இதுக்கான வழிகாட்டல் என்ன? இதுதான் டிஜிட்டல் ஹிஜ்ரத். இந்த ஆபாச அல்லது படுகொலையில் இருந்து இளைஞர்கள் எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு தான் இந்த ஒரு ஊருக்கு ரஹ்மத் மைண்ட் செட். இந்த இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கான வழிகாட்டல் இந்த ஒரு ஊருக்கு கட்டாயம் தேவை. அதுக்காக இந்த இளைஞர்களை அடித்து உதைத்து ஏசி மானபங்கப்படுத்தி அவர்கள் எங்களுக்கு திருத்தவும் மேல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருத்தினாங்கடா, ஒரு சஹாபி வந்து கேட்ட, யா ரசூலல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்க. ஒரு பயங்கரமான கேள்வி. இந்த குல போனோகிராஃபி மாதிரி தான். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கோபம் வந்து, யார்கிட்ட நீ பேசுற, இப்படி அவன் ஒழுங்கா மரியாதையை பேசுறேன்னு சொல்ற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஓரமாக்கிட்டு இங்க வாங்குமான் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அந்த இளைஞனை வந்து பக்கத்தில் அமர வச்சு சொன்னாங்க, நல்ல நீங்க கேட்கிற கேள்வி நல்ல, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க இப்ப விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்டதானே, இதே விபச்சாரத்தை நீங்க உங்க உம்மாவோட செய்ய விருப்பமோ இல்ல, உங்களோட தாத்தாவோட செய்ய விருப்பமோ இல்ல? எப்படி கவனமா சைக்காலஜிக்கலி பிரச்சனை அணுகிறேன்னு பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த இளைஞன் சொன்ன இல்லைன்னு சொல்லிட்டு, எனவே அதே போலதான் மற்ற பெண்களும் ஒன்று சொல்லிட்டு, இரண்டாவது ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? முதலாவது கவுன்சிலிங், இரண்டாவது ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? துவா, இஸ்லாமிக் கவுன்சிலிங். மைண்ட்ல கையை வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹார்ட்ல கையை வச்சு, யா அல்லாஹ் இந்த இளைஞனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய கற்பை பாதுகாப்பாய துவா ஒன்று செய்து அந்த இளைஞனை அனுப்பி வைத்தாங்க. இப்படியான நிகழ்ச்சி ப்ரோக்ராம் எங்களோட ஊர்ல இருக்கிறா. இந்த இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பள்ளி வாயில்கள் இருக்கிறா, சமூகங்கள் இருக்கிற, நிறுவனங்கள் இருக்கிறான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. நாங்க பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம் அல்லது அவர்களுக்கு நாங்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்போம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், இன்றைய குடும்ப பிரச்சனைகளுக்கான காரணங்களை சொல்லிட்டு வர மிக முக்கியமானதுதான் அந்த மார்க்கத்தை அல்லது பொருத்தப்பாடு சரியா நாங்க பார்க்கறல. இரண்டாவது வந்து ஆட்டிடியூட் பிரச்சனை சொன்ன மாதிரி, இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் நாங்க பார்க்கறல. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணத்தை நாங்க அவசரமாக பேசி முடிக்கிறது இஸ்லாமிய வழிமுறைக்கு பிழை. இஸ்லாம் என்ன சொல்லிக்கிறேன்டா, கல்யாணம் பேசுவதை நீங்க டைம் எடுங்கோ, கிளம்ப கணக்கா மாத கணக்கா மாப்பிள்ளை நல்லா தேடி பாருங்க, பொண்ணை நல்லா தேடி பாருங்க. நாங்க என்ன செய்யறேன்டா, 1 நாள் 2 நாள் 3 நாள்ல கல்யாணத்தை பேசி முடிச்சு. ஆனா மறுபக்கம் இன்னொரு சுண்ணாக்கு மாற்றம் என்ன தெரியுமா செய்யற? கல்யாணத்தை முடிக்கிறத லேட் ஆக்குற, பேசுறத அவசரப்படுத்துற. இஸ்லாம் சொல்லிக்கிற மாறி, நீங்க பேசுறத லேட் ஆகணும், முடிக்கிறத அவசரப்படுத்தணும். ஏன் லேட் ஆகணும்டா, தேடுற இடம் தானே முக்கியம். குடும்ப வாழ்க்கையுடைய அடிப்படை எங்க தெரியுமா தொடங்குற? ஒரு நல்ல ஒரு உம்மா வாப்பா எங்க தெரியுமா ஆரம்பிக்கிற? திருமணம் தானே. திருமணத்தில் தான் சரியா ஜோடியை நாங்க சேர்க்கணும். அங்க சேர்த்தா தான் குடும்ப வாழ்க்கை சரியா போகும். எனவேதான் இஸ்லாம் கடுமையா சொல்லிக்கிற, நீங்க பேசுற காலப்பகுதியில வெரி சீரியஸ் ஆயிக்கணும். அது இப்ப நான் சொன்ன கேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கவனமா தேரணும். வெளியே ஆளை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் நிற்பாரு, அவருக்குள்ளால மிருகம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற. கண்டுபிடிக்கல லேசில் உங்களுக்கு. ஒரு கவுன்சிலர் அந்த கேஸை போட்டும் அவரு கூட கண்டுபிடிக்காமல் போன அப்படியான உலகம். என்ன எவ்வளவு கவனமா நாங்க தேரணும். எனவே அந்த இஸ்லாத்துக்கு மாற்றமாக போற நேரங்களில் தான் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை நாங்கள் சமூகத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த திருமண வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பகுதியை மட்டும் சொல்ல முடிப்போம். திருமண வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான இஷ்யூ தான் இந்த திருமணம் பேசுற கால பகுதியில் நாங்கள் விடக்கூடிய இந்த முக்கியமான தவறுகள். அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் என்னென்றால், இந்த திருமண பிரச்சனைகள் நாங்கள் பார்க்கிற நேரத்தில், குடும்ப பிரச்சனையை பார்க்கிற நேரத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த மஹர் பிரச்சனை. ஒரு காலத்தில் நாங்க ஆரம்ப காலங்களில் மஹர் கொடுக்கறது பெருசா பார்க்கல. ஒரு 100 ரூபா 101 ரூபா கொடுத்து நாங்க திருமணங்களை முடிச்சுக்கிறோம். அது இரண்டாவது கட்டமா என்ன நடந்ததுன்னு சொன்னால், மஹரை கொஞ்சம் கொடுக்கிற, சீதனத்தை அடியால் எடுக்கிற, அது இரண்டாவது முறை. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ ஒரு முக்கியமான முறைக்கு வந்தீங்கன்னா, ஆனா பயங்கரமான கட்டம்.
மகரை இப்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆக்களா மாறுகிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எப்படின்னா, ஹைருன் நிக்காஹி ஐஸரு, திருமணங்களிலே பெஸ்டான மிக சிறந்த திருமணம் என்னென்றால் இலகுவான எளிமையான திருமணம்னு சொன்னாங்க. ஹைரு சதாக்கி ஐஸருன்னு சொன்னாங்க. நீங்க மகர் கொடுக்கும் போது சிறந்த மகர் என்ன தெரியுமா? மகரை நீங்க சின்ன அளவுல எளிமையா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அது ஒரு போட்டியா மாறிடுச்சு. எந்த அளவுக்குண்டா, நான் ஒரு கல்யாணம் கொண்டு போனேன் வெளியூர்ல. அந்த கல்யாணத்துல மகர் எவ்வளவு தெரியுமா? 20 லட்சம் மகர், 6 லட்சத்துக்கு ஒரு போன். இதுதான் மகரா கொடுத்து முடிக்கிற. இப்ப இது என்ன நடக்கிறது நீங்க பாதிப்பு பாருங்க. இப்படி ஒருத்தர் கொடுத்தனுவீங்களே, இப்படி ஒருத்தர் மகர் கொடுத்தா அடுத்தவர் என்ன செய்வார்? அதை விட அவர் கூட கொடுக்க ட்ரை பண்ணுவார். கொடுக்கணும் ஏண்டா எங்களுக்கு அந்த பிரச்சனை, பிரஸ்டிஜ் பிரச்சனை ஒன்று வரும். ஒரு செல்வந்தர் கொடுத்தா அடுத்த செல்வந்தர் பார்ப்பாரு, நான் ஏண்ட மகளுக்கு 30 லட்சம் கொடுக்கணும். அவர் 6 லட்சம் போன் கொடுத்தா இவர் 2 போனா கொடுப்பாரு, அப்ப 12 லட்சம் ஆகுமே. எப்படியோ அவரை விட கூட கொடுக்கணும். இப்ப இது ஒரு கட்டம் போன நீங்க பணக்காரர்களுக்கு வசதிக்குன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு எவரேஜ் லீக் வாக்கு எடுத்தா அவர்களுக்கு ஒரு மான பிரச்சனை. அது எல்லாரும் மகர் வந்து லட்சக்கணக்கு கொடுக்குற, நானும் என்ன செய்யறேன், நானும் வந்து மகரை கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, அந்த மகருக்காக வேண்டியே சம்பாதிக்க வேண்டி வாரு. மகரை கூட கொடுக்கணும் தானே. அப்ப எனவே இப்ப அந்த ட்ரெண்ட் வந்து கொண்டிருக்கிற. இப்ப அதுல ஒரு மிக முக்கியமான இஷ்யூ என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லிக்கிற நீங்க எளிமையா கொடுங்கோ, மகர்ல நீங்க இவரெல்லாம் சொன்ன நீங்க எல்லை மீறி போவான முடியும். ஏன்னா மகரை நீங்க கூட்டினா இளைஞர்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம் போகுமே. மகர தொகை வந்து பெரிய ஒரு தொகை வந்தா கல்யாண செலவு இன்றைக்கு பெரிய ஒரு செலவு. மகரை நீங்க கொடுக்குறேன்னு சொன்னா பெரிய அளவு லட்சக்கணக்கு கொடுக்குறேன்டா எப்படி அவர் சம்பாதிக்கிற? அதனால இளைஞர்களுடைய கல்யாணம் முடிக்கிற வயசு லேட் ஆகும். வயசு லேட் ஆகும் போது என்ன செய்வாங்க இளைஞர்கள்? ஆபாச சூழல்ல வாழ நேரத்தில் நிறைய பாவங்களுக்கு உட்படுவாங்க. எப்படியான சமூக பாதிப்புகள் வரணும் பாருங்க. எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்லும் என்றால், நீங்க மகர் விஷயத்துல வந்து நீங்க நடுநிலைமையாக நடந்து கொள்ளணும்னு சொல்ற. இப்ப இந்த அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்க கல்யாணம், நான் பொதுவாக எல்லாரும் சொல்றதுக்காக சொல்றேன் என்றால், கல்யாணம் நடக்கிற நேரத்தில் மகரை வந்து மைக்கில் அறிவிச்சு எப்போதாத்துக்கு இவர் இவ்வளவு மகர இத்தனை லட்சத்துக்கு இந்த ஹாஜியார் இவருடைய புள்ளை கொடுக்கிறாராம். எனக்கு நீங்க பைக்கில் சொல்லணும். மகர் வந்து மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள விஷயம் தான். அது பப்ளிக்கு சொல்ல தேவையில்லை. இஸ்லாமிய சட்டம் அப்படி ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த பப்ளிக்லயும் சொல்ற இந்த ஹாஜியார் இவ்வளவு கொடுக்கிறோம், அப்ப கேட்டுக்கொண்டீங்க. அதுல இன்னொரு பிரச்சனை, அது இன்னொரு இப்படி யோசிங்க. நீங்க ஒரு இப்படி சொல்லுங்க, ஒரு 20 லட்சம் மகர் கொடுத்தால்ட்ட நீங்க கேளுங்களேன், நீங்க 20 லட்சம் கொடுத்தேன்னு என்ன சொல்லுவாரு? சமூகத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறதானே, நான் என்ன வருமானத்துக்கு நான் கொடுக்கணும் தானே. அப்ப எது கொடுக்குற? புகழுக்கும் பெருமைக்கும் தானே. அல்லாவுக்கா கொடுத்த? இஹ்லாஸுக்காவா கொடுத்த? புகழுக்கும் பெருமைக்கும். வேற என்னதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கு கொடுக்க மகர்? எனவே அங்க மகரை கொடுக்கிற நோக்கமும் இல்லை, இஹ்லாஸும் இல்லை, நன்மையும் இல்லை. அதுல பெரிய பாவம் ஒன்றே நாங்க செய்யறோம். எனவே அது அடுத்தவர்கள் பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குறத பார்க்கலாம். அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம் என்றால், எனவே மகர் என்பதை கூட நாங்க மைக்ல சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது பகிரங்கம் அறிவிக்க வேண்டிய தேவையில்லை. அதை ரெஜிஸ்டர் எழுதினா முடிஞ்சு. இது மாதிரி நல்ல இஸ்லாமிய வழிமுறைகளை நாங்கள் சமூகத்தில் பின்பற்றுகிற நேரத்தில் நிறைய குடும்ப பிரச்சனைகளை எங்களுக்கு குறைச்சிக்கொள்வோம். மேலும் இந்த குடும்ப பிரச்சனைகளை அழகான குடும்பமாக எங்களுக்கு மாற்றிக்கொள்வோம். மேலும் எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் இன்னொரு பகுதியை சொல்ல வந்த நேரம் இல்லாத நான் முடிச்சுக்கொள்றேன். அப்ப அதே போல இன்னொரு பகுதி தான் இந்த குடும்ப பிரச்சனைகள். ஒரு பகுதி இன்றைய சமூகத்தில் தீர்க்க வேண்டிய இரண்டாவது என்னென்றால் இந்த போன் அடிக்ஷன், ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த போன் பாவிப்பில் இருந்து நாங்கள் எங்களை வெளியே கொண்டு வராத வரையில இந்த சமூகத்தை பாதுகாக்கலாம். இந்த போன் எதுக்கு வந்தது மூலம் நாங்கள் விளங்கணும், என்ன நோக்கம், அந்த நோக்கத்தோட மட்டும் சுருக்கிக்கொள்ளுங்க. இந்த போன் மெயின் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள் தான். நாங்கள் அருளா பயன்படுத்தாட்டி அது பெரிய நாசம் தான். ஆனால் இன்றைக்கு நாசம் ஆயிட்டு. நீங்க இந்த பாருங்க, குடும்ப பிரச்சனை எடுங்கோ, பிள்ளைகளோட பிரச்சனை எடுங்கோ, எல்லாமே இந்த போன்ல தான் வரும். எல்லா பிரச்சனையும் தேடி பாருங்க, எல்லாம் ஆரம்ப போன் தான். எனவே இஸ்லாம் சொல்ற, குர்ஆன் சொல்ற எப்படின்னா லாஹியா, அது வந்து ஒரு லாஹியா, உள்ளத்தை உங்களுக்கு திசை திருப்புகின்ற ஒரு செயல். அல்லாஹ்வை விட்டும் உங்களை பிழையான வழிக்கு திருப்புவதுதான் இந்த போன். அல்ஹாக்குமுத் தகாசுர், இந்த உங்களுக்கு மறுமை நோக்கத்தை விட்டு உங்களை வேறொரு பக்கம் திசை திருப்புவது. ஷைத்தானை நீங்க விலகிக் கொள்ளுங்க. ஷைத்தான் வந்து நேரடியாக வரமாட்டேன். எப்போது ஷைத்தான் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரு 5 நிமிஷம் டிக்டாக் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் ஃபேஸ்புக்கை பாருங்களேன், அல்லது நீங்க ஒரு 10 இன்ஸ்டாகிராம் பாருங்களேன். ஷைத்தான் அதைத்தான் சொல்லுவான். அப்ப ஷைத்தானுக்கு தெரியும் 5-10 நிமிஷம் வந்து படிப்படியாக அது எத்தனை அவராக போகுது ஷைத்தானுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? நீங்க போனை கை கெடுங்க பாப்போம். ஒரு நியூஸை பார்க்கத்தான் கை கெடுக்கிற, வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்க கை கெடுக்கிற, அது பிறகு நீங்க பார்த்தா அவர் கணக்கு டைம் போய். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தானுக்கு வேணும் தொழுகையை கட் பண்ணணும்,
குடும்பத்தோடு இருக்க நேரத்தை கட் பண்ணணும், கடமைகளை கட் பண்ணணும், நீங்க போன்ல மூழ்கி போகணும். இது இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? சில பேர் சொல்ல நாங்க மார்க்கத்தை போன்ல நிறைய படிக்கலும், நீ நிறைய பயானுகள் வந்தீங்கிற, யூடியூப்ல வந்தீங்கிற. மார்க்கத்தை போன்ல படிக்கலுமா? பயான்ல இஸ்லாம் படிக்கலுமா? எங்கேயாவது சொல்லுங்க. இதுவும் ஒரு ஷைத்தான டெக்னிக் தான். இருந்துட்டு ஒரு பயானை பார்க்கறது வேற கதை. ஆனா உங்களுக்கு மார்க்கத்தை முழுமையா போன்ல படிக்கல. நீங்க அல்கோரிதம் நோண்டிக்கிற ஏஐட நீங்க ஒரு வீடியோ பாருங்க. உதாரணமா நீங்க போய் இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கமா நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ஏஐ தர வீடியோ எல்லாம் என்ன தெரியுமா? அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் வரும். ஒன்று முடிய வந்து கொண்டீங்க. ஏன் டொப்பமைன் சொல்ல, அந்த டொப்பமைன் பிரெயின்ல சுரந்தா உங்களுக்கு போன் இல்லாம இருக்கல. அதே போல மறுபக்கம் நீங்க போங்க, இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் நீங்க அடிச்சு பாருங்க, அதுக்கான ஆதாரம் எல்லாம் வரும். அப்ப எங்க போன் அப்ப உங்களே சுயமா சிந்திக்க விட்டுல, ஏஐ தான் உங்களை கைட் பண்ற, ஏஐ தான் உங்களுக்கு முடிவு தர, உங்களோட முடிவல்ல. அப்ப மார்க்கத்தை படிக்கலாமா? எனவே மார்க்கம் படிக்கணும். பள்ளிக்கு வாங்கோ, கிளாஸுக்கு போங்க, ஹஸ்ரத் மார்ட்ட கேளுங்கோ, இமாம்கள்ட்ட உலமாக்கள்கிட்ட கேட்டு படிங்க. அதுதான் மார்க்கம் படிக்கிறது. யூடியூப்ல மார்க்கம் படிக்கலாம். இது அது மட்டும் உங்களுக்கு தெரியுமா? இந்த யூடியூப்ல எத்தனை அறிஞர்கள் தெரியுமா? போலி அறிஞர்கள், நடிக்கிற இமாம்கள் யூடியூப்ல. நீங்க வெளியே வருவாங்க, நல்ல சூரத்துல வருவாங்க, அவங்க இமாம்கள் அல்ல, போய் அதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பயங்கரமான உலகம். எனவே இந்த மாதிரி ஸ்கிரீன் அடிக்ஷன்ல இருந்து நாங்க வெளியே வரணுமாக இருந்தால் கடைசியாக நாங்க என்ன சொல்லுவோம் என்றால், எங்களோட ஊர்ல நாங்க நல்ல ஒரு கம்பஷனேட் வில்லேஜ், அருள்மிக்க ஒரு கிராமத்தை நாங்க உருவாக்கணும். நாங்க சொன்ன இந்த ரெண்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இரண்டாவது ஸ்கிரீன் அடிக்ஷன், இந்த போன்ல இருந்து நாங்க வெளியே வரணுமா இருந்தா இதுக்கு நாங்க அவேர்னஸ் செய்யணும். இலங்கையில் தலை சிறந்த ஆக்களை கொண்டு நாங்க வழிகாட்டணும். அதற்கான ப்ரோக்ராம் செய்யணும். தாய்மாருக்கு தந்தைமாருக்கு நாங்க வழிகாட்டல கொடுக்கணும். ஒவ்வொரு மஹல்லாலையும் ஒரு கமிட்டியை உருவாக்கணும், ஒரு சட்டமா போடணும். மஹ்ரிப்ல இருந்து 9 மணி வரையில் எந்த ஒரு வீட்டிலையும் டிவி பார்க்கலாம், போன் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் ஓதணும், படிக்கணும். இப்படியான சில கண்ட்ரோல் ஊர்களுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த ஊரை பாதுகாக்கலாம். இல்ல வேற எந்த ஒரு வழியிலையும் எங்க சமூகத்தை பாதுகாக்க. ஜஸ்ட் நீங்க ஒரு அவேர்னஸ் பயான் பண்றதால மட்டும், குத்துபால் இருந்து கத்துவதால மட்டும் ஒரு சமூகத்தை மாத்தலாம். எனவே இப்படியான ஒரு ஒழுங்க பள்ளி பரிபாலன சபை என்ன செய்யணும்டா, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த சமூகத்தை எங்களுக்கு பாதுகாக்கும். எனவே கடைசியாக நான் சொல்ல விடயம் என்னவென்றால், இதனை யாரு செய்வது என்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள், ட்ரஸ்டி போர்டு, அதே போல செல்வந்தர்கள். எனவே செல்வந்தர்களுக்கு நான் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு பணிவான ஆலோசனை சொல்லி முடிக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு செல்வந்தர்கள் அவங்களுடைய செல்வத்தை பொறுத்தவரையில 2 விஷயங்கள் அவங்க நல்ல விஷயங்களை செலவு செய்யறாங்க. அதிகமான செல்வங்கள் 2 விஷயங்களை வீணாகிறது. ஒன்று ஆடம்பர திருமணம், இரண்டாவது அவங்க வீடு கட்டுவதும், அந்த இருக்கிற வீட்டை உடைத்து கட்டுவதும். இதன் நம்முடைய நிறைய வாகனங்களுக்கும் தான் நிறைய சொத்துக்கள் போகுது. உங்களுக்கு தெரியுமா ஏன் நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ரஹ்மத் மைண்ட் செட்ல ஒரு பணக்காரன் ஒரு சமூகத்தை பார்க்க முடியுமா இருந்தா, அதாவது ஒரு பணக்காரன் யோசிக்கணும், நான் என் மகளுக்கு என் மகனுக்கு திருமணம் எடுக்கிறதா இருந்தா ஏன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொடுத்து செலவழிக்கணும்? அதுவே இஸ்லாம் சொல்லுகிற பரக்கத்தான திருமணம். உங்க மகளுக்கு துவா தேவையா? உங்க மகளுக்கு திருமணம் பரக்கத்தா அமையணுமா? ஏன் ஒரு பணக்காரன் எப்படி தெரியுமா யோசிக்கணும்? ரஹ்மத்தா யோசிக்கணும். ஏன் மகளுக்கு செலவழிக்கிற அந்த கல்யாண செலவுல நான் என்ன செய்ய போறேன்? 10 வீதத்தை 20 வீதத்தை நான் 10 ஏழைகளுக்கு, அது 10 விதவைகளுக்கு, 10 ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்ய போறேன் என் மகளோட பேரால. 10 பேருக்கு உதவி செஞ்சுட்டு சொல்லுங்க, நீங்க மகளோட கல்யாணம் வைக்கிற எங்க மகளோட வாழ்க்கை வெற்றி பெற துவா செய்யுங்கன்னு சொல்லி. ஏன் பணக்காரர்கள் அப்படி யோசிக்கல? ஏன் சாப்பாடை கொடுத்து 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 சில கல்யாணங்கள் மாத கணக்கு நடக்கிற, சில கல்யாணங்கள் கிழமை கணக்கு நடக்கிற? என்ன அர்த்தம் இல்லை? ஒரு நாள் கூத்து கல்யாணம், ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளவு செலவழிக்கணுமா? அதை விட முக்கியம் ஒரு திருமண வாழ்க்கையில பரக்கத்தீக்க ஏழைகளுடைய துவா, மக்களுடைய துவா, அதை பெற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்படியாக நாங்கள் சிந்திக்கிற போது மட்டும்தான் நாங்க நான் சொல்றது கொஞ்சம் பிராக்டிகலா இல்லாம நிற்கலாம், சில பேர் தியரி மாறிக்கலாம், ஆனா இதான் உண்மை. இப்படியாக குறைந்தது நாங்க எதிர்காலத்துங்கிற திருமணங்களை முடிந்தளவு எளிமையாக செய்துட்டு அந்த காசை நீங்க சமூக வேலைகளுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, கஷ்டமானாக்களுக்கு கொடுங்கோ, சொல்லிக் கொடுங்கோ மகண்ட விஷயம் சொல்லி அவங்க துவா செய்வாங்க. எனவே யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களது பெற்றோர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பிஹி வ நதவக்கலு அலைஹி வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அஜ்மஈன். இபாதல்லாஹ், قال الله تعالى فهو أصدق القائلين وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عظيم رؤوف رحيم فاستغفروا إنه هو الغفور الرحيم الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين يا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوا الله في السر والعلن وذروا الفواحش والمنكرات ما ظهر منها وما بطن فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار واعلموا عباد الله أن الله أمركم أمرا جازما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة لقدسه تكريما قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد حبيبك ونبيك وعلى آله وصحبه وسلم اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن الستة الباقين البررة وعن أمي نبيك حمزة والعباس وعن الحسن والحسين وباقي الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى واليتامى والمساكين وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله صفوا للصلاة رحمكم الله صفوا للصلاة رحمكم الله صفوا للصلاة رحمكم الله الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل
فجعلهم كعصف مأكول. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم. Bersyukur dengue ada வேலையில் நாட்டாவையில் பல அதிகமாக வருகிறது. எனவே இது சம்பந்தமாக இதற்கு அறியத்தருவதற்காக வேண்டி எம்எல்ஏ வருவதற்காக செய்வார். எனவே அந்த ஸ்ரீகள் 10 நிமிஷம் கேட்டு போகுமா அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். போவானும் கொஞ்சம் இருக்கும் அவங்க வராங்க. முழுக்க வந்து அவங்க அந்த விஷயமா சொல்லுவாங்க. அது விஷயம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம்